ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னுடைய பிரெக்னன்சி ஃபுட் டயட் பத்தி தான் பார்க்க போறீங்க. எனக்கு என்ன ஏத்துக்கிச்சோ அதான் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கேன் ரிப்போர்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களோட பேபி வந்து 5 மந்த்ல எவ்வளவு வெயிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 5 மந்த்ல என்னோட பேபி வந்து 400 இருந்தாங்க, 400 கிராம் இருந்தாங்க. ஆக்சுவலி 400 கிராம் வந்து 22 வீக்ஸ் அப்போ எடுத்திருந்த ஸ்கேன், 5 மந்த் ஸ்கேன் வந்து 22 வீக்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு 400 கிராம்ஸ் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே சிஸ்டர் தான் எங்களை கேட்டிருந்தாங்க, பிரெக்னன்சிக்கு வந்துட்டு டைட் ஃபுட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டைட் ஃபுட் எதுவும் எடுக்கல, நான் என்ன எடுத்தனோ அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 1.5 மாசத்துல வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணோம். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுமே நிறையவே வாமிட்டிங் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ வாமிட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபுட் எதுவுமே எடுத்துக்கல. எனக்கு ஒரு ட்ரிங்க் வாட்டர் ட்ரிங்க் பண்ணா கூட நிறைய வாமிட் எடுக்கிறது அது மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு செட் ஆகுறது அப்படின்னா அப்போ அந்த டைம்ல ரொம்பவே வீக் ஆகி அந்த 1.5 மாசத்துலயே கொண்டு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்க. ஸோ நம்ம ஏதாவது சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளோட உடம்பு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே எனக்கு என்ன செட் ஆகுது அப்படின்றது நான் சாப்பிட்டு உணர்ந்து அதுக்கப்புறம் அதையவே நான் வந்து என்னோட ஃபுட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன், ஃபுட் டயட்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன செட் ஆச்சு அப்படின்னா, கேழ்வரகு கூழ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 5 மந்த் வரைக்குமே நான் கூழ் தான் வந்து அதிகமா சாப்பிட்டேன். எனக்கு கூழ் மட்டும் தான் எனக்கு வாமிட் வராம இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ்ல வந்து ஆப்பிளா இருக்கட்டும், பொமோகிரானேட்டா இருக்கட்டும், எது சாப்பிட்டாலுமே எனக்கு வாமிட் வந்துடும். அது வந்து கொய்யாக்கா சாப்பிட்டா எனக்கு வாமிட் வராது. நான் அதிகமா கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழம் கூட எனக்கு வாமிட் தான் வந்துடும். எந்த ஒரு ஜூஸுமே நான் இன்டேக் பண்ணவே இல்லை. அதிகமா சாப்பிட்டு விட்டேன் கொய்யாப்பழம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூழ் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி பால்வாடியில கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த அந்த சத்து மாவு கஞ்சி தான் நான் வந்து அதிகமா வந்து கஞ்சியா செஞ்சு குடிச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 5 மந்த் வரைக்குமே பாத்தீங்கன்னா நான் அதிகமா வந்து இன்டேக் பண்ணது கூழ் மட்டும்தான். என்னால வாட்டர் கூட அவ்வளவா ட்ரிங்க் பண்ணவே முடியல. அதிகமா நான் கூழ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ இளநீர் எடுத்துக்குவேன். இளநீர் கூட எனக்கு வாமிட்லாம் வரல. இளநீர்னா உள்ள இருக்கிற அந்த தேங்காய்லாம் கிடையாது, வெறும் இளநீர் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரிங்க் வாட்டருக்கு பதிலா அந்த இளநீர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்மளோட மினரல்ஸும் சரி, விட்டமின்ஸும் சரி நமக்கு வந்து பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய நீரை வந்து இன்டேக் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டில் இது வந்து மார்ச் மாசம் நடந்துட்டு இருக்கா, நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் பாருங்க, பயங்கர வெயில். இப்பெல்லாம் வந்து நிறையவே தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. நார்மலாவே பிரெக்னன்சி லேடிஸ் வந்துட்டு நிறையவே தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி டயத்துல வந்து இன்னும் அதிகமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையவே நீருக்கு பதிலா நான் வந்துட்டு இளநீர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மோர், தயிர் கூட ஒத்துக்கல. அதுவுமே கூட எனக்கு நிறைய வாமிட் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 மந்த் 5 மந்த்லாம் பாத்தீங்கன்னா வாமிட் டேப்லெட், அதுக்கு முன்னாடி கொடுத்த டேப்லெட் எனக்கு செட் ஆகவே இல்லை. வாமிட் டேப்லெட் போட்டுமே கூட நிறையவே வாமிட் எடுத்ததால அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 மந்த்ல வந்து வேற டேப்லெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வாமிட் பைண்டின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. எனக்கு அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு நல்லாவே வந்துட்டு வாமிட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு மீன்ஸ் அந்த டேப்லெட் எப்பெல்லாம் போடுறனோ அப்பெல்லாம் நான் வாமிட் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா நிறையவே அந்த டேப்லெட் போட்டு நிறையவே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எதுலாம் சாப்பிட சொன்னாங்களோ அதெல்லாம் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி அந்த டேப்லெட் போட்டுருவேன். ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் போட சொல்லுவாங்க. ஒன்ஸ் நான் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மோர் வந்து அதிகமா குடிப்பேன். அதுக்கப்புறம் இந்த கிரேப்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. இந்த கிரீன் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சாப்பிடணும் ஆசையா இருந்துச்சு. ஆனா அது சாப்பிடும்போது தலை வந்து நீர் கொத்தும். கிரேப்ஸ் ஆகட்டும், பொமோகிரானேட் ஆகட்டும், ரெண்டுமே சாப்பிடும்போது எனக்கு பயங்கரமா தலை நீர் கொத்துக்கும். ஸோ ரெண்டுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொய்யாக்கா தான். கொய்யாக்கா, வாழைப்பழம், நான் அதிகமா இதெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ 5 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு வாமிட் ஸ்டாப் ஆயிருந்தா கூட நான் கூழ் வந்து விடல. அது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லிட்டு நான் கூழ் வந்து அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். உடம்பு வந்து ஹீட்டே ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து கீரை, முருங்கைக்கீரை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமா வந்து சுண்டல் நான் சாப்பிடுவேன். சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னால வந்து இந்த பால் வந்து மில்க் எனக்கு கடையில பாக்கெட்ல இருக்கிற பால் தான் வந்து எனக்கு செட் ஆகும். இவங்க மாட்டு பால் கறக்குறாங்க இல்லையா, அது வந்து எனக்கு செட் ஆகாது. குடிச்சது இல்ல. அது நிறைய வாட்டி குடிக்கும்போது எனக்கு நிறையவே கொமட்டிக்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிட் குடுப்பாங்க இல்லையா, அந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபியல் பவுடர் இருக்கு இல்லையா, சோ அந்த ப்ரோபியல் பவுடர் வந்துட்டு நான் குடிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அது வந்து நெஞ்செரிச்சல் எனக்கு அதிகமாக்கிடுச்சு. சோ அதனால அதை நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 மந்த்துக்கு மேல அத்திப்பழம் எடுத்துக்கிட்டேன். அத்திப்பழம் வந்து கண்டிப்பா எதுவுமே எனக்கு அது சாப்பிட்டா எதுவுமே ஃபீல் ஆகாது. வாமிட்டும் வராது. எதுவுமே ஃபீல் ஆகாது. நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அது அதிகமா வந்து நான் அத்திப்பழம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்துட்டு சிட்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஆரஞ்சு வந்து எனக்கு பயங்கரமா செட் ஆச்சு. ஸோ ஆரஞ்சு நான் அதிகமா எடுத்துக்கிட்டேன். ஸோ பிஃபோர் ஸ்லீப்புக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் அவ்வளவு வராதுன்றதால ஒரு டம்ளர் மில்க் எடுத்துட்டு ஒரு 200 ml இருந்து 300 ml வரைக்கும் மில்க் எடுத்துட்டு நம்ம
படுத்தோம்னா பயங்கரமா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் நான் பாக்கெட் பால்ல தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஓகே தான், எனக்கு அந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அத யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து நைட்ல வந்து மிட் நைட் கிரேவிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, எந்திரிச்சு என்னால சமைக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நான் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் நெறைய நான் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன் நைட் டைம்ல. எப்பலாம் ஹோம்மேட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஆப்பிள்லாம் செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம்ல நான் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்திருக்கேன். அந்த மாரி எனக்கு இந்த மாரி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டு படுத்திருக்கேன். ஹெல்த்தியா இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்தி தானே. ஸோ இந்த மாரி மிட் நைட்ல வந்து இது மாரி சாப்பிட்டுருக்கேனே தவிர, நெறைய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது. ரொம்ப ஐ மீன் இந்த கடையில வாங்குற பொருள் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, மஷ்ரூம் பானிபூரி கடையில விற்கும்ல மஷ்ரூம் அது சாப்பிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பானிபூரிலாம் நான் சாப்பிட மாட்டேன். அவாய்ட் பண்ணிட்டேன். மெயினா வந்துட்டு இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நான் ஒண்ணு கூட சாப்பிடவே இல்ல. எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். இன்க்ளூடிங் எக் ஆல்சோ நான் சாப்பிடவே இல்ல. 8 மந்த்ல தான் எக் 1, 2 நான் சாப்பிடவே ஆரம்பிச்சேன். மத்தபடி அது வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டம்ஸுமே நான் சாப்பிடவே இல்ல. பிரியாணி கூட எனக்கு அங்க இருந்துச்சுன்னா இங்க குமட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆ இப்போ என்னோட என்னோட வளைகாப்பு கூட முடிஞ்சுது. ஸோ அதுல கூட நான் சாப்பிடவே இல்ல. ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுல அதிகமா போடுறாங்களோ அதெல்லாம் பிடிக்காம போயிடுச்சு. இந்த பட்டை அந்த விஷயம்லாம் போடுறாங்க இல்லையா? இந்த ஸ்மெல்லும் பிடிக்கல, அது சாப்பிடவும் பிடிக்கல. ஸோ அந்த மாரி விஷயத்தலாம் நான் சுத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டேன். டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம நம்ம நைட்ல தூங்குறத விட, டே டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராச்சும் தூங்கணும் அப்படின்னு நான் வந்து டார்கெட் வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மார்னிங் டைம்ல தூங்குனா தான் உடம்பு நல்லாவே இருந்துச்சு. சும்மா நான் வந்து ஸ்லீப்பிங் நல்லாவே படுத்து தான் இருப்பேன். ஆனா தூக்கம் வராது. அட்லீஸ்ட் 1 ஹவராவது தூங்கணும் அப்படின்றதுக்காக நான் படுத்தே இருப்பேன். கண்டிப்பா நமக்கு கம்பல்சரி 1 ஹவராச்சும் ஸ்லீப்பிங் தேவ. நைட்ல அதே மாரி 8 ஹவர்ஸ் கம்பல்சரி 8 ஹவர்ஸ் ஸ்லீப் தேவ. ரெகுலரா வந்துட்டு அயர்ன் டேப்லெட்ஸ் வந்துட்டு மார்னிங்லயும், நைட்லயும் வந்து அயர்ன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அயர்ன் டேப்லெட் போடும்போதெல்லாம் எனக்கு பயங்கரமா பசிக்கும். 5 மந்த்துக்கு அப்புறம் தான் அயர்ன் டேப்லெட்லாம் போட ஆரம்பிச்சேன். எப்பலாம் போடுறனோ அப்பலாம் வந்துட்டு வயிறு கப 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 கபான்னும். ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஃபுட் மட்டும் என்னால அதிகமா எடுத்துக்கவே முடியாது. இந்த மாரி ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்டுருவேன். ஏதாச்சும் ஜூஸ் கூட அடிச்சு குடுத்தா குடிச்சிருவேன். அதிகமா வந்துட்டு எனக்கு ஆப்பிள் வந்து ஜூஸ் போட்டா பிடிக்கும். வாமிட்டிங் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆப்பிள் வந்துட்டு நான் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கேன். அது மட்டும் தான் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கேன். மத்தபடி இப்போ ரீசெண்டா கேட்டீங்கன்னா தர்பூசணி. அது சீசன் வந்ததால தர்பூசணி அதிகமா தர்பூசணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதே மாரி மாங்காலாம் வந்துட்டு மாசமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் மாங்காய் சாப்பிட்டா இப்போ ஒரு 2 பீஸ் சாப்பிடுறேன் அப்படின்னாவே அன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு வாமிட் வந்துரும் அது. டைஜஷனே ஆகாம எனக்கு வாமிட் வந்துரும். அதுக்கு மேல என்னால எந்த ஒரு ஃபுட்டுமே இன்டேக்கே பண்ண முடியாது. நெஞ்சு அப்படி இருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாத மாரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் மாங்காவ சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாரி கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் எதுவுமே நான் வந்து எடுத்துக்கல. டைஜஷனே ஆகலனா கூட ஏதாச்சும் டேப்லெட் எடுத்து போட்டுப்பேனே தவிர, எனக்கு வந்து டானிக் குடுத்துருக்காங்க. டைஜஷன் ஆகல, மோஷன் போகல அப்படின்னா டானிக் குடுத்துருக்காங்க. அதுதான் நான் எடுப்பேன். மத்தபடி இந்த 7 அப் ஐட்டம்ஸ், இந்த கோக்கு அதெல்லாம் எடுத்துக்கல. பெர்சனலா கோக்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் பிரெக்னன்சி டைம்ல அதெல்லாம் எடுத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லையா? பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு நான் மென்னுட்டு அந்த ஜூஸ் மட்டும் குடிச்சுப்பேன். அதுக்கு மேல இருக்க அந்த தோல வந்து துப்பிருவேன். ஏன்னா, எனக்கு அது சாப்பிட்டனாலும் டைஜஷன் ஆகாது. எனக்கு வாமிட் வந்துரும். ஸோ, அதெல்லாம் அந்த இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அத நான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய டேட்ஸ். டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேஸ்கெட் தராங்க இல்லையா? அதுல வந்து அந்த 4மே வந்து நான் தான் காலி பண்ணேன். ஏன்னா, எனக்கு டேட்ஸ் புடிக்கல. அது நல்லதுன்னு சொன்னதால நான் வந்து அத யூஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்டுக்கிட்டேன். ஓ! அவ்வளோதான். நான் வேற என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றது எனக்கு சுத்தமா அந்த ரசமெல்லாம் சுத்தமா நான் அவாய்ட் பண்ணிட்டேன். புளி ஊத்துற எந்த பொருளுமே சாப்பிட்டா ரத்தம் சுண்டிடும் அப்படின்னு சொன்னதால, எந்த புளி ஊத்துன பொருளா இருந்தாலும் சரி சாப்பிடவே இல்ல. அதிகமா நான் கார குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். கார குழம்புனா புளி ஊத்தாம, வெறுமனே காய் மட்டும் போட்டு வைப்பாங்க இல்லையா? அத எடுத்துக்கிட்டேன். எனக்கு சாம்பார் சுத்தமா பிடிக்காது. அதனால சாம்பார் நான் எடுத்துக்கவே இல்ல. ஐ மீன் பிரெக்னன்சி டைம்ல சாம்பார் நான் ஒத்துக்கல. ஸோ அதனால சாப்பிடல. மத்தபடி கேட்டீங்கன்னா, அதிகமா எனக்கு எப்போ 7 மினிட்ல வாமிட் ஸ்டாப் ஆச்சா, அதுக்கப்புறம் நான் அதிகமா எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, நீர் தான். வாட்டர் தான். அதிகமா தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருப்பேன். குடிப்பேன், போவேன். இப்படி ஒரு 30லேருந்து 40 டைம் ஆச்சும் நான் ரெஸ்ட் ரூம் போவேன். காலே வலிக்கும். அந்த அளவுக்கு ரெஸ்ட் ரூம் போவேன். தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அதிகமா வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாடில வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீரோட லெவல் வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால நீர் வந்து நம்ம அதிகமா இன்டேக் பண்ணிக்கணும். அதே மாரி டிஃபன் ஐட்டம்ஸ். டிஃபன் ஐட்டம்ஸ்னா நீங்க இந்த சப்பாத்தி, பூரி அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இட்லி, தோசை. அது வந்து எப்ப குடுத்தாலும் சாப்பிடுவேன். சோறு தான் பிடிக்கல. ரைஸ் தான் பிடிக்கவே இல்லையே தவிர, மத்தபடி எனக்கு இந்த இட்லி, தோசை வந்து 3 வேளை இட்லி குடுத்தா கூட சாப்பிட்டுருவேன். அதே மாரி மாவு புளிச்சிருச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஒவ்வொன்னுமே வந்துட்டு பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவேனே. இது எடுத்துக்கிட்டா ஓகேவா இருக்குமா? இது எடுத்தா நல்லா இருக்குமா? உடம்பு நல்லா இருக்குமா? நமக்கு எதுவும் ஆகாதா? பேபிக்கு எதுவும் ஆகாதா? ஒவ்வொரு ஃபுட்டுமே வாய்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் யோசிச்சுப்பேன். நமக்கு பேபிக்கு செட் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வர ஆசைய விட அது பேபிக்கு செட் ஆகுமா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் யோசிப்பேன்.
லாஸ்ட்டா வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு எனக்கு எப்பவுமே பிளட் லெவல் கரெக்ட்டா தான் இருக்கும். ஒரு 5 கிராம்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. உடனே என் ஹஸ்பண்ட் போயிட்டு சுவரொட்டி இந்த ஆட்டோட சுவரொட்டி இருக்கு இல்லையா? அத வாங்கி குடுத்தாங்க. ஆக்சுவலி நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிட்டா தான் உனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். பிளட் கரெக்ட்டா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது 2 டைம்ஸ் செஞ்சு குடுத்துருப்பாங்க. நான் ரொம்பலாம் சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். வேற வழி இல்லையே. பிளட் லெவல் கரெக்ட்டா இல்லன்னா அவங்க நார்மல் டெலிவரி பார்க்க மாட்டாங்களோன்ற பயத்துல நானும் ஒரு 4 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் போகும்போது பிளட் லெவல் கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்குமே பிளட் லெவல் கரெக்ட்டா இருக்கு. இப்போ அப்ப நான்வெஜ்ல முன்னாடி இப்பவுமே போய் கேட்டீங்கன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல்லயும் கேளுங்க, நர்ஸ்கிட்டயும் கேளுங்க, நான்வெஜ் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி டைம்ல நெறைய பேர் வந்து சாப்பிட வேணாம்னு தான் சொல்லுவாங்களே. சுவரொட்டி ஏன் சொல்றாங்கன்னா, சுவரொட்டி சாப்பிட சொல்லி உங்களுக்கு வந்து பிளட் லெவல் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சுவரொட்டி சாப்பிடவே சொல்லுவாங்க. மத்தபடி எனக்கெல்லாம் என்னோட நர்ஸ் வந்துட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிடாதம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சிக்கன் சாப்பிடுறதுனால நெறையவே வந்துட்டு நோய் வருது. அதனால சாப்பிடாதம்மா அப்படிதான் சொன்னாங்க எனக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி எனக்குமே நான்வெஜ் பிடிக்கல. ஸோ அதனால நான்வெஜ் நான் சாப்பிடவே இல்ல. கடைசியா நான் சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவரொட்டி தான் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி நான் சாப்பிட்டேன். அது டேஸ்ட் வைஸ் கேட்டீங்கன்னா, அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வேற வழி இல்ல. நமக்கு வந்து பிளட் வேணும் அப்படின்றதுக்காக அத நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிளட் லெவல், ஹெச்பி எல்லாமே எனக்கு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிரெக்னன்சில வந்து வெயிட் போடணும். எல்லாரும் கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன தோணுது, நமக்கு இது சாப்பிட்டா நமக்கு கரெக்ட்டா இருக்கணும். பேபி கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு தோணுதா, அத மட்டும் சாப்பிடுங்க. சும்மா கண்டதையும் மேய்ஞ்சிட்டு, அப்புறம் நம்ம தான் வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஸோ நெறையவே வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல வெயிட் போட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு 10 கிலோக்கு மேல போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு எது எப்படி நீங்க 10 கேஜி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் வெயிட்லாம் ஏறல. நார்மலா தான் இருந்துச்சு. 1 மந்த்துக்கு மேக்ஸிமம் 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் ஏறலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாரி எனக்கு இப்போ வரைக்கும் 10 கேஜி இருக்கு. 10 கேஜிக்கு மேல ஐ மீன் 10 மாசத்துல 10 கேஜி இருக்கு. அவ்வளோதான் தவிர, அதுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு எதுவுமே ஏறவே இல்ல. ஸோ பிளட் லெவல் இப்போ கரெக்ட்டா இருக்கு. வாட்டர் லெவலும் கரெக்ட்டா இருக்கு. ஸோ 9 மந்த்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டு நாளைக்கு எடுக்க போறேன். ஸோ அந்த ரிப்போர்ட்ட நான் கூட ஷேர் பண்றேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதி. பாய்.